அழகி புத்தம் புதிய மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. செல்வா பற்றிய மர்மம் நீடிக்கிறது. யார் இந்த செல்வா? இவையா எப்பவும் தனியா உட்காந்து என்னமோ யோசிக்கிறா. கோமதி, கோமதி, சொல்லு. நீ ஏன் எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? சச்சா, எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லாதான் இருக்கேன். அம்மா, உனக்கு ரோஹித் அண்ணனை ரொம்ப பிடிக்குமே. இப்ப எதுக்கு அந்த அண்ணனை பார்த்தா நீ பேசவே மாட்டேங்கிற? இப்ப பிடிக்கல, அதனால நான் பேசல. அதான் ஏன் பிடிக்கல? அவங்க நல்லவங்க தானே? அப்படித்தானே நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல, சும்மா எதுக்கு தேவையில்லாத வெளியால கட்டெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னுதான். எனக்கு என்னமோ ரோஹித் அண்ணே உனக்கு அடங்கி போற மாதிரி தான் தெரியுது. யாரு ரோஹித் அண்ணே? கோட்டை கிளப்பாம போய் ரெஸ்ட் எடுப்போ. ஒரு செல்வம் வந்தா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பான். செல்வம் எங்க? தானே வீட்டுல இருந்தா தானே. என் கூடயே தான் இருக்கேன்னு சொல்றாங்க, இங்கதான் இருந்தேன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல காணும். எப்படி இருப்பான்? அவனுக்கு தான் வெளியில நிறைய பஞ்சாயத்து இருக்குதே. நீ செல்வாவை பார்த்தா? இல்ல, நீ தானே ராஜாவை பாத்துக்கிட்டு இருக்க. நான் எங்க பார்த்தேன்? சரி சொல்லு. ராஜா நடவடிக்கையே சரியில்லை. வெட்டிடுவேன் குத்திடுவேன் எப்ப பார்த்தாலும் பேசுறான். அப்பன் கூட இருக்காமல அப்படிதான் பேசுவான். ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாலும் போங்கன்னு பேசுறான், எதிர்த்து பேசுறான். அதை முடிச்சது இதை முடிச்சிருந்து பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா கூட இருக்காமல அதான் அப்படி பேசுறானோ என்னமோ. செல்வா எங்க அப்படி பேசுறாங்க? அவங்க இவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு செல்வாவை பார்க்கணும் போல இருக்குது. செல்வா எங்க இருக்காங்க? வழக்கம் போல தோட்டத்துல தான் இருப்பான். சரி, நான் தோட்டத்துல போய் பாக்குறேன். அவங்கிட்ட நீ திட்டு வாங்கறதுக்கா? பேசாம ரூமுக்கு போ, நான் வர சொல்றேன். கூடி சீக்கிரத்துல இந்த செல்வா யாரு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, ராஜா முன்ன நிக்கிறான்னு பாத்துட்டு போறேன். இல்ல, நீ உள்ள போ, நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம், நான் பாத்துட்டு வரேன், நீ இரு. பார்த்து நடமாடு, ஏதாவது ஆயிராம. செல்வா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. செல்வா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா? செல்வாக்கு நான் தாண்டி உசுரே. நான் கஷ்டப்பட்டா அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆமாமா, நான் நேத்து நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சேன்னா சரி, அப்ப கூட என் காலை அமுக்கிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? நைட்டு நான் படுக்கும் போது காலை அமுக்க ஆரம்பிச்சாங்க. நான் எந்திக்கிற வரைக்கும் காலை அமுக்கிக்கிட்டே இருக்காங்க. என்னோட சின்ன கஷ்டத்தை கூட அவங்களால தாங்கிக்கவே முடியல கோமதி. எனக்கு இந்த பிரசவத்துல எதுவும் ஆகாதுல்ல. எனக்கு என்ன பத்திலாம் கவலை இல்ல. செல்வாவை நினைச்சத கவலையா இருக்கு. நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துகிட்ட மாட்டாரு. இப்பவும் எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல தூங்க கூட மாட்டேங்கிறாரு. பாவண்டி செல்வா என் மேல பைத்தியமா இருக்காரு. என்னை விட்டு அவருக்கு யாருமே இல்ல. அவருக்கு எல்லாமே நாதான். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருந்துகிட மாட்டாரு. பயமா இருக்குடி. செல்வாவை நினைச்சாலே பாவமா இருக்குது. ஏன் கீக்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. செல்வா ஆக விட மாட்டான். செல்வா பத்தி தெரிஞ்சுமா பயந்துட்டு இருக்க? அவன் எல்லாம் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டான். பாவம்ல செல்வா, ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ட்ரீட்மெண்ட் பலமா இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் போறதுக்கு வருது. இதெல்லாம் நீ எப்படி புரியுதா? முடிச்சிருவா செல்வா, எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா இவன் யாருன்னு நமக்கு தெரியல. இங்க வரைக்கும் கொண்டு வந்தேன். ட்ரீட்மெண்ட் பலமா இருக்கட்டும், அதுல ஒரு குறை வைக்க வேண்டாம். சொல்லிட்டுல செல்வா, ட்ரீட்மெண்ட பலமா பண்ணிடுவான். சிவா, நான் இந்த காண்டத்தை எடுக்கல. என்னை எடுக்க சொன்னதே அந்த அரசியல் புள்ளி தான். அவர் சொன்னாருன்னா நான் எடுத்தேன். செல்வா, நீ இருக்கன்னு தெரிஞ்சா இந்த காண்டத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன். என் செல்வா இந்த காண்டட்ல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத நீ டீல் பண்ண பாரு. தப்பு பண்ணிட்டிய. என்னை எதிர்த்தவன் எவனும் இருக்க கூடாது. என்னை எதிர்த்தா என்ன நடக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கொள்ள அந்த அரசியல் புள்ளிக்கு என்கிட்ட வாலாட்டுறான். அவனுக்கு வச்சிருக்கேன். உனக்கு நடந்ததை பார்த்துட்டு இனி இந்த செல்வாவை ஏத்து எவனும் காண்டக்ட் எடுக்க கூடாது. இந்த ஒரு வாட்டி விட்டு செல்வா. நான் பெத்த சிங்க குட்டி விடாது. ராஜா பிளீஸ் சார், பிளீஸ் சார், விட்டுருங்க சார். இனி நான் உங்களை ஏத்து எதையும் காண்டக்ட் எடுக்க மாட்டேன். விட்டுருங்க சார். அதான் உயிர் பயத்தை காட்டிட்டீங்களே, விட்டுருங்க செல்வா சார். நீ சொல்லுடா ராஜா, என்ன பண்ணலாம் இவனை? இந்த வாட்டி விட்டுருங்கப்பா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்.
என் புள்ள சிங்கக்குட்டி சொன்னானே உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். ஒடே இன்னொரு வாட்டி என் கண்ணு என்ன பட்டு தொலைச்சாத. அப்போலாம் இந்த செல்வா கிட்ட உனக்கு இறக்கமே கிடைக்காது. என்ன ராஜா, அப்பா சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்கப்பா. நீங்க அப்பா கண்ணுல பற்றாதீங்க. இல்ல பட மாட்டேன். நான் பெத்த சிங்கக்குட்டி உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டான். ஒடே இங்க பாரோகிட்டு, இனி நம்மளை எதிர்த்தவன் யோவானி இருக்க கூடாது. நம்மளை எதிர்த்தவன் சொல்லி ஒருத்த உசோட இருக்க கூடாது. ராஜா பாத்துக்கிட்டல, இப்படிதான் சிங்க மாதிரி இருக்கணும். நீ செல்வா பத்த சிங்கம்டா. அழகிக்கும் செல்வாக்கும் பிறந்த சிங்க குட்டிடா. பாரு, உங்க அம்மா மாதிரி சாஃப்டா இருக்க கூடாது. அப்பா மாதிரி சும்மா கெத்தா இருக்கணும். புரியுதா? சிங்கம் பத்த புள்ளலாப்பா. செல்வா சிங்கம் பெத்ததுடா. செல்வா அழகி. ஐயா, அத மறந்துட்டேன். சரி, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். அவன் முடிச்சிருப்பா. அப்பா இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்க. ஏய், உங்க அம்மா முடிச்சிருப்பா. முடிச்சா அவ்வளவுதான். ஊரே உன்னை பார்த்து பயப்படுது. செல்வா அழகிய பார்த்து பயப்படுறான். அவ என் தேவதை. எனக்கு எஜமா அவதான். இந்த செல்வா பயப்படுதா இருந்தா அது அழகிக்கு மட்டும்தான். என்னால பிறந்தவா. என் மேல அதிகாரம் வைக்கிறதுக்கும் என்ன பாசம் காட்டுறதுக்கும் அவ ஒருத்திக்கு மட்டும்தான் உரிமை. இந்த செல்வா பயப்படுறது அழகிக்கு மட்டும்தான். இந்த செல்வாக்கு இன்னொரு சிங்கக்குட்டியும் வரப்போறான். சும்மா 2 சிங்கக்குட்டிகளை கூட்டி நான் நடந்தேன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் செல்வா. அது என்ன 2வது ஆம்பளை பையன் தான் கரெக்டா சொல்ற? இல்லடா, எல்லாரும் கண்டிப்பா அப்படிதான் இருக்குது. நிச்சயமா எனக்கு 2வது சிங்கக்குட்டி தான் பிறப்பான். நம்பிக்கை இருக்கு. என் அழகி எப்பவுமே எனக்கு சிங்கக்குட்டியை தான் பெத்து கொடுப்பா. ஆமாடா, ஓடிடுமா? சரி சரி சீக்கிரம் போங்க. சரி சரி, நீ இங்க இருக்கதெல்லாம் முடிச்சுக்க. இங்க பாரு, இதை இங்கே முடிச்சிடணும். வீட்டுல வந்து எதுவும் பேசக்கூடாது. புரியுதா? செல்வா சார் எங்க இருந்தாங்கன்னு கேட்டா தோட்டத்துல இருந்தாங்கன்னு சொல்லணும். வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும். தோட்டத்துல தான் செல்வா சார் இருந்தான்னு சொல்லணும். எத்தனை நாள் செல்வா? அத நான் பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் என் மேல நமக்கு சந்தேகம் வராது. ஆல்ரெடி வந்துட்டுப்பா. என்னடா சொல்ற? அம்மா என்னத்துக்கு முடிச்சிருப்பாங்க. என்னத்துக்கு நம்ம தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. உன் பையன் உனக்கு மேல வருவான்னு நினைக்க செல்வா. ராஜா, சிங்கக்குட்டி, மாமா கிட்ட வாடா. ஆமாடா, இப்ப நீ நான் உன்ன போனோம்னா எங்கயோ போயிட்டு வரேன்னு நினைச்சாங்க. நீ மாமா கூட வா. அப்ப முன்னுக்குட்டி போயிரு. சரிங்கப்பா. ஓகே, புள்ள பத்திரம். புள்ள இல்ல, சிங்கக்குட்டி. கபால், நான் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தா போதும். ஓகே செல்வா. கோமதி, அதுல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. தெரியல, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன், வா. வேண்டாம், நீ வாசலுக்கு வராதே. செல்வா பார்த்தா ஏசுவான். பாத்துக்கலாம், வா. நல்லா தெரியுமா அவன் வீட்டுல இல்லல்ல? நல்லா தெரியும். அவன் இங்க இல்ல. அவங்க ஒருத்தன் கதையை முடிக்கிறதுக்கு போயிருக்கான். சோழியை முடிச்சுட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நாம வந்த வேலையை முடிச்சிடலாம். இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்த வேலையை முடிச்சிடணும். முடிக்கணும். முடிச்சுத்தானே ஆகணும். 5 வருஷம். ஆனா யாரை விட்டாலும் அழகிய மட்டும் நான் விடவே மாட்டேன். உன்னை யாரு விட சொன்னா? அவளை விட வேண்டாம். அவன் இன்னைக்கு இந்த பாடுபட்டனா அதுக்கு காரணம் அவதானே. இன்னைக்கு நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறோம், அதுக்கு காரணம் அவதானே. நீ எல்லாத்தையும் எழுதி நிக்கிறதுக்கு காரணம் அவதானே. விடக்கூடாதே. அவளை விடவே கூடாது. அந்த வந்துட்டா. அத்தை இருங்களா? நீ சௌக்கியமா தான் இருப்பன்னு தெரியும். ஆனா இனி நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் வயிறு எரிஞ்சு சொல்லுறேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. பெத்த பிள்ளைய பார்த்து பேசுற பேச்சா? யாருக்கு யாரு பிள்ளை? எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணவா எங்க குடும்பத்து பிள்ளையா? இங்க பாருங்க, நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது செல்வாக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். கொன்னு போடுவான். வேற என்ன பண்ணுவான்? அனாவசியமா அவங்கள பத்தி பேசாதீங்க. அவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்க உங்களை மன்னிச்சு விட்ட போய் தான் நீங்க இன்னும் உசுரோட இருக்கீங்க. மன்னிச்சு விட்டானா? யாரே? ஓ செல்வா எங்களை மன்னிச்சு விட்டான். செல்வா எங்களை மன்னிச்சு விட்டான். எல்லா உண்மையும் இன்னைக்கு வெளியில வந்ததுன்னா அழகியோட நிலைமை
இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் செல்வம் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. நீங்க கிளம்புங்க. அவங்கிட்ட எங்க பேச முடியும்? சரி, அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு பாப்போம். தோட்டத்துலதான். சரி, நீங்க போங்க. எத்தே, உங்க மவ முட்டாளுங்க நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? அத்தான் நீ உசுரோட வந்து தொலைஞ்சிட்டிய. இப்ப மதுவா அப்பா அண்ணன் வெளியில அனுப்ப வேண்டியதானே? இன்னும் எதுக்கு என் புருஷனையும் மாமனார்லாம் பிடிச்சு வச்சிருக்கான்? என் கொழுந்தனார்லாம் என்ன பாவம் பண்ணாரு? சீ, கூட பிறந்தவங்களே பெத்தவங்களே இப்படி பழி வாங்கிட்டிய பாதவத்தி. நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? உளறிக்கிட்டு இருக்காமா? இங்க பாரு, அப்பா அண்ணே உசுரோட எங்களுக்கு வேணும். இல்லன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நாங்க வந்துட்டு போறதே சொல்லு, எங்களையும் அவன் கொல்லட்டும். அனாசியமா எப்போ பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க. அவர் ரொம்ப சாதுவான ஆளு. அனாசியமா அவரை பத்தி பேசாதீங்க. இன்னொரு வாட்டி என் செல்வா பத்தி தப்பு தப்பா சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு போனேன்னு கூட அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க மேல கோவப்படுவாரு. தயவுசெய்து நீங்க வந்து போங்க. உன் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நாங்க வந்துட்டு போனத உன் புருஷன்கிட்ட சொல்லு. நாளைக்கு நாங்க உசுரோட இருக்கோமா இல்லையான்னு உனக்கு தெரியும். அப்போ உன் புருஷன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிரும்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்கலாம்? இங்க பாருங்கம்மா, சே, உங்க அம்மானு சொன்னதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்களெல்லாம் பாக்குறதே பாவம். ஆமா, இப்ப இவ புருஷன் மட்டும் அப்படி தானம் தரமா புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் என் புருஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் செய்யறது தானம் தர்மமே இல்ல. ஆமா, செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கும் புண்ணியம் தேடிக்கிட்டு இருக்கான் உன் புருஷன். இன்னொரு வாட்டி என் புருஷன் தப்பு தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கா உன் புருஷன். கொஞ்ச நெஞ்ச பாவமா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் சேர்த்தச்சு உன் புள்ளானி பாண்டி. நீங்க பாருங்க, அனாவசியமா என் புள்ள மேல ஏதாவது பேசுறீங்க. உன் புள்ள இன்னும் 10 வருஷம் போட்டு உன் புள்ள எப்படி வாழ்ந்து நிக்கான்னு மட்டும் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம வளர்ந்து நிக்க. போதா குறைக்கு உன் புருஷனை உரிச்சு வச்ச மாதிரி பெத்து கொடுத்துருக்க. அவன் என்னமோ தான் தான் இனி அப்பாங்கிற மாதிரியே அப்பா சாயல் எடுத்துக்கிட்டு அப்பா மாதிரியே பண்ணிக்கிட்டு அலைதான். முளைச்சி 3 இலை விடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? உன்னை வேறு பத்தி பார்க்காத விடு. தெரியாம ஒரு எருமை மிதிச்சிட்டாலே நாள் கணக்குல உட்கார்ந்தாலுவா இவா. ஆனா இவளுக்கு புருஷனும் புள்ளையும் எல்லாம் உன் வீடுடி, உன் வீடு. அப்பாவியா இருந்தல்ல, அதான் சிக்கி இருக்க. நம்ம புள்ள அப்படி பண்ணாதுன்னு நம்பிக்கையில இருந்தேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அதான் சீரழிற. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நான் நல்லதா இருக்கேன், மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த அரண்மனையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரகி, அழகி. சரி, அவங்க வந்துட்டாங்க, நீங்க போங்க. இப்ப போறோம். ஏன்னா என் புருஷனையும் என் பிள்ளையும் காப்பாத்தணுமே, அதுக்காக போறேன். ஆனா உன்னை உசுரோட விடவே மாட்டேன்டி, விடவே மாட்டேன். 5 வருஷம் என் புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். என்ன சொல்லிட்டு போறாங்க? அப்பாக்கும் அண்ணனுக்கு என்ன ஆச்சுது தெரியல. அது எதுக்கு நீ தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? அவளுக்கு உன் மேல போறாம விடு. வேற எதுவும் இருக்காது இல்ல? யாரும் இருக்க போதே செல்வா கூப்பிட்டா போ. என்னமோ மர்மம் இருக்குது. செல்வா, நீ ஏதோ பெருசா மறைக்கிற செல்வா. அழகி ஏமாத்திராத செல்வா. இவங்கெல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா செல்வா பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும் போலுக்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமா. நீ ஏன் பயப்படுற? சே, உங்க அம்மாவும் நீ வந்துட்டு பண்ணாவல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, செல்வா கிட்ட எதுவும் சொல்லிடாத. இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. அருணா, சிசிடி கேமரா இருக்குதே, போச்சுதா. சரி, அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் என்ன சந்தேகம் வரும், நான் கிளம்புறேன். சரி. ஓய் பொண்டாட்டி, என் ஆசை பொண்டாட்டி அழகி. என்னடி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? இங்க டைல்ஸ் ரொம்ப போட்டிருக்காங்கன்னு தெரியல. இங்க எதுக்கு வர? உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? கால்ல நீர் போட்டிருக்கு, கொஞ்சம் நடந்தா அது வத்தும், அதுக்காக நடந்தங்க. அங்கேயே எவ்வளவு தூரம் நடக்க போர் அடிச்சது, அதான் செத்த தெருவாக்க வரலாமேன்னு வந்தேன். இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அங்கதான் லாந்தணும், இங்கெல்லாம் லாந்த கூடாது. என்ன? சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். நானே நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க. அந்த ரூம்ல நீ 10 மணி நடந்து வந்த, அந்த பெஞ்சு கால் என்னத்துக்கு ஆகும்? இங்க வா. தோட்டத்துல இருந்து தானே வரீங்க? இல்ல, அதானே பார்த்தேன். எங்க தோட்டத்துல இருக்கீங்களோன்னு போய் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேங்க.
எங்க மறுபடி இன்னைக்கு போய் சொல்வீங்களோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல, உண்மை சொல்லிட்டீங்க. எங்க போனீங்க? நீ தூங்கிட்டு இருந்த, சரி அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருந்தது, முடிச்சுட்டு வரலான்னு போனேன். ஆனா நீ முடிச்சிருவேன்னு நினைச்சிட்டு திரும்ப வந்துட்டேன். அப்படியா? அத நான் பார்த்தேன். ரொம்ப நேரமா இங்க இருந்தீங்க, திடீர்னு என்ன காணு. போயிட்டு திரும்பி வந்துட்டீங்களா? ஆமா, உன் ஞாபகமா இருந்தது, அதான் திரும்பி வந்துட்டேன். போகல. நீ போவாதீங்கங்க. இல்லம்மா, இனி நான் போகவே மாட்டேன். ம், சரி. கால் ரொம்ப நீர் போட்டிருக்கா? ம், அப்போ ஆம்பளை பையனா தான் இருக்கும்னு நினைக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லடி, நானும் நிறைய விட்டு கேட்டேன், நீர் போட்டா ஆம்பளை பையன் தானா? ஆமா, ராஜாங்க ரோஹித் கூட இருக்கான். ம், ஏன் ஆம்பளை பையன் அவ்வளோ பிடிக்குமா என்ன? பிடிக்குமாவா? உசுரடி, அதுவும் முத பிள்ளை என்ன மாதிரியே பெத்து வச்சிருந்திய. ரெண்டாவதும் அதே மாதிரி தானே இருக்கும். ஏன் என்ன மாதிரி இருந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா என்ன? சில்லு போல கொஞ்சம் பூச்சி மாதிரி இருப்பாண்டி. வேண்டாண்டி, என்ன மாதிரியே பெத்துரு. உங்களை போங்க. பொண்ணுதான் உன்ன மாதிரியே இருக்கணும், அப்பனா அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஒன்னும் வேண்டாம், அதுவும் உங்களை மாதிரியே இருக்கட்டும். என்ன மாதிரிலாம் பொண்ணு வேண்டாம், பொண்ணு உன்ன மாதிரியே தான் இருக்கணும். இது நிச்சயமா ஆம்பளை பையனா தானே இருக்கும். ஐயோ ஏங்க, அப்ப பொம்பளை பிள்ளைனா என்ன வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? என்னடி பேசுற? அது ஒரு ஆசை, இப்பெல்லாம் பேசாத, என்னால தாங்கிக்க முடியாது. ஆம்பளை பையனா ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளை பிறந்தா என் உசுரடி. பொண்ணையும் அவளையும் நல்லா பாத்துக்குவேன், ரெண்டு வரையும் தமிழ் தட்டுல வச்சு தாங்குவேன். அதான் பார்த்தேன். எந்த புள்ள பிறந்தாலும் அது என் உசுறு, அது இல்லைன்னா ஆகுமா என்ன? ஆம்பளை பையங்கிறது என்னோட ஆசைடி. அது என் கூட்டடி கூட்டாளி கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல. செல்வாக்கு 2 ஆம்பளை பசங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயாக்கு கொஞ்சம் கௌரவம் தானே. எனக்கு அடுத்து என் பிசினஸ் அவங்க பாத்துக்குவானுங்கல்ல. ஏகப்பட்ட சொத்து இருக்கு, வாரிசு வேண்டாமா? அதுக்குதான் சொன்னேன். இன்னொரு ராஜா ஒத்தையா இருப்பான், அவனுக்குன்னு ஒருத்தன் இருந்தா தானே அவனுக்கும் கெத்தா இருக்கும். அண்ணனும் தம்பி நடந்து வந்தானுன்னா இந்த சிங்கப்பத்த புள்ளன்னு ஊருக்கே தெரியும்ல. செல்வா பசங்க போறானுங்க பாரு, சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தனி கௌரவம் தானே. அழகிக்கும் செல்வாக்கும் பிறந்த புள்ளைய பாருன்னு சொல்லும் போது எனக்கு இவ்வளவு பெருமையா இருக்கும். உங்க பெருமையில தீய வைக்க நான் போறேன். என்னடி ஆசை சொன்னேன், உன்கிட்ட தான் சொல்ல முடியும். சரி சரி, போடாத. உண்மைதான், போங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என் மனசுல இருக்கிறத உன்னை சொன்னேன், அவ்வளவுதாண்டி. அதுக்கு இல்லடி, நான் இந்த அரண்மனையில ஒத்தையவே வளர்ந்தேன். அதனால என்ன நிறைய பேர் ஏமாத்தினாங்க. ஒத்தையா வளர்ந்ததுனால எனக்கு பாதி விவரம் தெரியாமலே போயிட்டு, மனுஷங்க நான் யாரு, சொந்த பந்தம்னா என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாம போயிட்டுடி. அதே மாதிரி என் பிள்ளைக்கு இருந்துடக்கூடாதுல்ல, அந்த பயம் தான். நான் மட்டும் அந்த 19 வயசுல ஏமாறாம இருந்தா இன்னைக்கு இந்த செல்வா இப்படி இருந்திருக்க மாட்டானோன்னு தோணுது. என்ன மனசுக்குள்ளே பேசுறீங்க? ஒண்ணு இல்ல. நான் எவ்வளவு மென்மையானவன் தெரியுமா? எவ்வளவு சாந்தமா இருந்தேன். எல்லாம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே நான் மாறினேன். என்னங்க? நான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. பேச மாட்டேன்னா பேச மாட்டாங்க பாருங்க. சரி, தூக்குங்க. அப்படி சொல்லிட்டு ஆசை பொண்டாட்டி. போதும் போதும். நிறைய வேணும். உங்களை போங்க. சரி, பாத்து வா. ஏங்க, நீங்க முன்ன போங்க, நான் வாரேனே. எதுக்கு? போங்கல, வாரேன். ஐயோ, சிசிடி கேமரா இருக்கதை எல்லாத்தையும் அழிக்கணுமே. இவங்க போனா அதை தானே முத பாப்பாங்க. நீ தெலுங்கு நிக்கும் போது யாராவது ஒண்ணு பார்த்தாங்க? யாருமே இல்லைங்க, நானும் கோமதி மட்டும்தான் நின்னோம். ஓ அப்படியா? யாருமே போகல, வரல? இல்லைங்க, யாருமே வரல. அழகி பேச்சுல தடுமாட்டம் இருக்குதே, இப்படி தடுமாற மாட்டாளே. சரி சரி சரி, பரவாயில்ல, வா போலாம். ஐயோ, சிஸ்டம் இங்க தானே இருக்குது, இங்க தானே போய் பார்க்கணும். என்னடி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க. செல்வா கிட்ட தப்பிக்கவே முடியாது யாரும். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன்னு. நான் என்ன, நானும் நிக்கிறேன். என் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறத விட எனக்கு பெரிய வேலை எதுவுமே இல்ல. நான் நிக்கிறேன், நீ நில்லு. ஐயோ, இவங்க யாரு? இவங்களை ஏமாத்த முடியுமா? இவங்க போனா தானே நான் அதை டெலீட் பண்ண முடியும். ஆஹா, மாமே வந்துட்டான். ஆனா ஏதோ கூப்பிடுறான், என்னன்னு பாருங்க. அவனை ரோஹித் பாத்துக்கிடுவான்.